கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, காலையில் எழும்பி உட்காந்து இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சுருக்கவர் தெரியலையேன்னு யோசித்துட்டு இருக்கிறீங்களா? சூப்பரான மங்கள வார்த்தையோட ஆண்டவர் உங்களை நேரடியாக சந்திக்கிறார். இன்றைக்கி ஏசாயா 58:11, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். நீ அப்படின்னா நெஞ்சில் கை வச்சு, நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பேன். இந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் அப்படின்றது அந்த தோட்டக்காரனுக்கும் தோட்டத்துக்கும் இடையில் உள்ள ஒரு கனெக்டிவிட்டியை குறைக்கிறது. நீர்ப்பாய்ச்சலான தோட்டம்னா அவன் நல்லா நீர் பாய்ச்சிறான், அங்கங்கே போகிற தண்ணியெல்லாம் திருப்பி கொண்டு வந்து இந்த நிலத்துக்கு நேராக விடுறான். அதான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். இந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை அந்த தோட்டக்காரன் நேசித்தபடினாலே தான் அந்த வெளியில் போகிற தண்ணியெல்லாம் அப்படியே திருப்பி அந்த நீர்ப்பாய்ச்சலை இவன் தோட்டத்திற்குள்ளால் அனுப்புகிறான். அதன் நிமித்தம் அது நல்ல கொழுன்னு வளர்ந்து நல்ல அத்திப்பழங்களை கொடுக்கிறது, திராட்சை பழங்களை கொடுக்கிறது, வாதுமை பழங்களை கொடுக்கிறது, நல்ல கனி கொடுக்கிறது, நல்ல ஆசீர்வாதமான விளைச்சலையும் வருமானத்தையும் கொடுக்கிறது. ஸோ இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நல்ல ஒரு தோட்டக்காரர். அவர் இன்னைக்கு உங்களுடைய வறட்சியான வியாபார ஸ்தலத்தில், வறட்சியான வேலை செய்கிற இடத்துல, வறட்சியான ஊழியத்தில் ஆண்டவர் நல்ல நீர்ப்பாய்ச்சலை திருப்பி உங்களுக்கு நேராக விடுறாரு. என்னை சொல்லுவாங்க, உங்கள் காட்டில் தான் மழை, உன் வீட்டில் தான் ஆசீர்வாத மழை அப்படின்னு சொல்லத்தக்கதாக உங்கள் வறட்சிகள் மாறும், பஞ்சங்கள் மாறும். காலையிலே எழும்பி உட்காந்து கடன்காரன் நிமித்தம் நெருக்கப்பட்டு வாழ்க்கையை முடிச்சிடலாமான்னு யோசிக்கிறீங்களா? அவசியமே இல்லை. ஆண்டவர் இன்னைக்கு உன்னுடைய குடும்பமாகிய தோட்டத்தை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றி வற்றாத நீரூற்றை இனி அங்கே ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துறாரு. இனி வற்றாத நீரூற்று உன் தோட்டத்துக்குள்ளால ஊற்றிக்கிட்டே இருக்கும். வற்றாத வருமானம், வற்றாத அபிஷேகம், வற்றாத வல்லமை, வற்றாத பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து இந்த பூமியில் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ எல்லாரும் இன்னைக்கு அந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக உங்கள் தோட்டம் மாறுறதை இப்போ உங்கள் விசுவாச கண்களில் பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்படியே நிறைவேறும். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் வனிதா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வேலை செய்த இடத்தில் பிரச்சனைகள் அதிகமாக இருந்ததால் வேலையை விட்டு நின்று விட்டேன். அதன் பிறகு 4 மாதங்களாக வேலை தேடியும் எனக்கு கிடைக்கல. நேர்முக தேர்வில் கலந்து கொண்டேன், ஆனால் தேர்வு செய்யப்படவில்லை. தேர்வு செய்யப்பட்டாலும் சம்பளம் குறைவாக இருந்ததால் நான் வேலைக்கு போகவில்லை. இப்படிப்பட்ட கஷ்டமான நேரத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை யூடியூப் வழியாக கேட்டேன். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் வழியாக கர்த்தர் என்னிடம் பேசினார். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக பெறுவீர்கள், பொறுமையாக இருங்கள் என்று இந்த மங்கள வார்த்தை வெளிப்பட்டது. சகோதரர் அவர்கள் ஜெபித்த 1 வாரத்தில் எனக்கு சிறந்த சம்பளத்தில் நல்லதொரு வேலை கிடைத்தது. பொறுமையாக இருங்க, கர்த்தர் உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வேலையை தருவார், வருமானத்தை தருவார். இன்றைக்கி எங்கெங்கேயோ ஓடின அந்த நீர் பாய்ச்சலெல்லாம் உங்கள் தோட்டத்துக்கு நேரம் ஆண்டவர் திருப்பி விட்டாச்சு. என்னை தாராளமாக அறுவடையை பெற்றுக்கொள்வீர்கள். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். வறட்சியாக இருக்கிற இவருடைய தோட்டம் இனி நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் மாறட்டும். வறட்சியாக இருக்கிற வியாபாரம், வறட்சியாக இருக்கிற ஊழியம், வறட்சியாக இருக்கிற இவருடைய படிப்பு, வறட்சியாக இருக்கிற வேலை செய்கிற இடத்துல இனி நல்ல நீர்ப்பாய்ச்சலை கொண்டு வந்து வற்றாத நீரூற்றை அங்கே ஆண்டவர் வைத்து என் பிள்ளைகளை நீ கூடக்கூடிய மிச்சம் எடுக்கட்டும். என் பிள்ளைகளுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும். கடன்கள் எல்லாம் அடைக்கப்படட்டும். இன்றைக்கி கடன்களின் நிமித்தம் கண்ணீரோடு உட்காந்து, ஐயோ இந்த கடன்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னா இதில் வெளியே வராமல் கஷ்டப்படுறேன்னு நட்டுக்கடலில் தத்தளிக்கிற மாதிரி இந்த கடன் என்கிற கடலுக்குள்ளால் விழுந்துட்டு கரை சேர முடியலையேன்னு அழுகிற பிள்ளைகளுக்கு பரலோகத்தின் தேவன் இன்றைக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் அவருடைய தோட்டங்களை மாற்றி, அவங்களுடைய வியாபாரத்தை மாற்றி, அவங்களுடைய வேலையை மாற்றி என்னை கூடக்கூடிய மிச்சமெடுத்து ஆண்டவருக்கு நன்றி காணிக்கை படைக்க கர்த்தர் உதவி செய்யும். பிறந்த நாள், திருமண நாளை இன்றைக்கு நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்ற வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன்.
அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.